குக் வித் கோமாளி சீசன் 7 ஒரு பெரிய எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை. ஒரு போரிங்கான ஒரு சீசனாக தான் இந்த சீசன் போயிட்டு இருக்குது. அது ஷோ நடத்துகிறவங்களுக்கும் தெரிஞ்சு அவங்களும் புதுசாக என்னென்னமோ பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா, இன்னைக்கு எபிசோடில் என்னென்ன சம்பவங்கள் நடந்தது அப்படின்றது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கொஞ்சம் எனக்கு த்ரோட் இஷ்யூ இருக்குது, கோல்டும் இருக்குது, வாய்ஸ் கொஞ்சம் வேறு மாதிரி உங்களுக்கு கேட்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நானும் சரியாகும்னு 3 ஹாஸ்பிட்டலும் போயிட்டு வந்துட்டேன், டேப்லெட்டும் போடுறேன், அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது தவிர்த்து கம்மியாக ஆக மாட்டேங்குது. ஓகே, அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஸோ சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு எபிசோடு ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒருத்தருக்கு சமைக்கிறதுக்கு பதிலாக ஆர்டர் போட்டு எத்தனை பேர் எத்தனை மணி வரையும் சாப்பிடுவீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதில் பல கப்பிள்ஸ் வந்து நைட்டில் போய் சாப்பிட்றதுன்ட்டு. ஸோ ஓகே, அது ரெகுலராக சாப்பிட்டுட்டே இருந்தால் அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துதுன்றது இப்போ எனக்கு புரியுது. ஏன்னா கடந்த வீட்டில் அம்மா இல்லை, அம்மா இருந்தால் தான் வீட்டில் எல்லாம் சமைச்சு போடுவாங்கல்ல, இல்லாமல் எல்லாமே கடையில் சாப்பிடும்போது அந்த ஒரு ஃபீல் மிஸ் பண்ணுறது. என்னைக்காவது ஒரு நாள் கடையில் சாப்பிட்டா ஓகே, தொடர்ந்து கடையில் சாப்பிட்றதால நம்மளுடைய ஹெல்த் தான் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்றது மாற்றுக்கிறதே இல்லை. அதனுடைய விளைவாக கூட இன்னும் சரியாகாமல் எனக்கு இருக்குல்ல, அதையும் யோசிச்சு பார்க்க தோணுச்சு. ஸோ எல்லாரும் அவங்க கதையை சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, அதன் அடிப்படையில் அடுத்ததாக ஒரு ட்விஸ்ட்டை வைக்கிறாங்க இன்னைக்கு எபிசோடில். என்னென்னா, இன்னைக்கு விஜய் ஸ்டார்ஸ், என்னன்னா விஜய் டிவியில் இருக்கிற செலிபிரிட்டிஸ் எல்லாமே வந்து ஒரு மெனு கொடுப்பாங்களாம். இப்போ ஒரு ஆர்டர் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ஆர்டர் பண்ணுவாங்களாம். அந்த ஆர்டர் பண்ணதை நீங்கள் செய்ய போறீங்க. ஸ்டார்ஸ் மெனு சேலஞ்ச் அப்படின்றது தான் இந்த வாரத்தோட டாஸ்க்கு அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் 2 டீமாக பிரிக்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி 2 பேர் எலிமினேஷன் ஆயாச்சு, இப்போ இருக்கிறது 6 பேர். அந்த 6 பேரில் 2 டீமாக பிரிக்க போகிறோம். ஒரு டீம் வந்து ஒயிட் டீம், இன்னொரு டீம் வந்து ஆரஞ்சு டீம் அப்படின்றத சொல்கிறாங்க. சரி, ஏன் சடனாக இந்த டீம் பிரிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வாரம் ஒரு ஷோ நடத்திருந்தாங்க. சீசன் 6 குக் வித் கோமாளி விசஸ் சீசன் 7 குக் வித் கோமாளி அப்படின்ற மாதிரி ஒரு டீம் அப் மேட்ச் மாதிரி விட்டுருந்தாங்க. அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படின்ற அடிப்படையில் இதே நம்ம டீமை பிரித்து விட்டு மோத விடலாம், அதில் வந்து ஒரு கான்ட்ரவர்சி வரும், ஒரு மோதல் வரும், இதன் மூலிமா மக்கள் பார்க்குறாங்களான்ற மாதிரி ஒரு முயற்சி எடுக்கிறாங்களாம். எதுலலாம் எதை கோமாளியை மாற்றுக்கடான்னா அந்த கோமாளியை மாற்ற மாட்டீங்க. இன்னும் அந்த கோமாளி பண்ணுறதெல்லாம் காமெடியான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வேற மாதிரி ட்ராக் மாறி போதோ, இந்த குக் வித் கோமாளி ஷோ வந்து நிறைய விஷயங்களை நார்மலைஸ் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி நமக்கே ஃபீல் ஆகுது. சரி, நான் 1 பார்த்தேன் 2 பார்த்தேன், ஆனால் எல்லா எபிசோட்லையும் இதை கான்ஸ்டண்ட்டாக பண்ணுற அளவுக்கு அவங்களோட முயற்சிகள் இருக்குன்றத வெட்ட வெளிச்சமாக ஆகுது. அது எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். சரி, இந்த டீம் எப்படி பிரிக்க போகிறாங்க 3 டீமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி லீடர் போர்டில் ஒரு 6 நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் 4 5 6. அதில் ஈவன் நம்பர்ஸ் ஒரு பக்கம், ஆட் நம்பர்ஸ் ஒரு பக்கம். அதன் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 1 3 5 ஒரு டீம். அரவிந்த், சங்கீதா, சித்து ஸ்ரேயா, டிராவிட் அண்ட் ராஜி, இவங்க 3 பேர் வந்து ஒயிட் டீம். சம்யுக்தா மற்றும் அனிருத்தா, பாக்கியா மற்றும் வினோத், மஞ்சுநாதன் மற்றும் ராஜேஸ்வரி, இவங்க வந்து ஆரஞ்சு டீம். இப்படி 2 டீமாக பிரிச்சுட்டாங்க. இதில் ஜட்ஜஸுமே டீம் வைஸ் பிரிச்சிருக்கிறாங்க. ரோஜா மற்றும் தாமு வந்து ஒயிட் டீம் சைடும், கௌஷிக் மற்றும் ரங்கராஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு டீம் சைடும். ஸோ இப்போ குக்குங்களுக்கு இடையே ரைவல்ரி உருவாக்கிட்டாங்க, ஜட்ஜுங்களுக்கு இடையிலையும் ரைவல்ரி உருவாக்குறோன்ற மாதிரி உருவாக்கி விட்டுருக்காங்க. பார்ப்போம் இது எங்கே போய் முடியுதுன்னு. இது ஒரு வாரம் மட்டும் இல்லை, அடுத்த 4 வாரம். ஸோ அடுத்த எலிமினேஷன் நடக்கிற வரையுமே இது இப்படி தான் கண்டினியூ ஆக போகுதுன்றதையும் தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ இதெல்லாம் முடிஞ்ச உடனே பேரிங்க்கு போகிறாங்க. பேரிங்கு போகும்போது எல்லாம் விக்கி சிவா வேண்டான்ற மாதிரி ஒரு மனதான எல்லா கருத்துக்களும் வருது. ஸோ இதில் இந்த வாரம் பேரிங்கோட செட்டப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் சந்தானம் கெட்டப் போட்டு வராங்க. சந்தானமோட பாப்புலர் ஒவ்வொரு படத்தில் ஒரு கெட்டப் போட்டிருக்குல்ல, அந்த கெட்டப் போட்டு இருக்காங்க. அந்த செட்டப் எப்படின்னா, ஒரு டெலிஃபோன், இது காலங்காலமாக குக் வித் கோமாளில் படுறது தான். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அரைச்சமாவே அரைப்போமான்ற மாதிரி திரும்ப ஒரே மாவை தான் அரைச்சிட்டு இருப்பாங்க. யூனிக்காக டாஸ்க்கு கூட ஒரு பேரிங்கில் கூட டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணுவோன்றதெல்லாம் பண்ணுறது கிடையாது. ஸோ இருக்குதா, சரி கண்டென்ட் இல்லையா, பழசு ஏதாவது தூசி தட்டி பாருப்பா, எடுத்து போடுப்பா அப்படின்ற மாதிரி தான். ஒன்றும் இல்லை, ஒரு ஃபோன் கால் இருக்கும், அந்த டயல் பண்ணி நீங்கள் ஃபோன் கால் பண்ணோன்னா அங்கே இருக்கிற கோமாளிகள் மாற்றி பேசுவாங்க. அதில் நீங்கள் கரெக்டாக பக்கத்தில் ஒரு பஸ்ஸர் வச்சுருப்பாங்க. அந்த பஸ்ஸர் அமுத்தும் போது யாருக்கிட்ட அந்த கோமாளி கையில் ஃபோன் இருக்கோ அந்த கோமாளி வருவாங்கன்றது தான். இதில் மெமிக்ரி பண்ணுவாங்க, நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சி உங்களுக்கான கோமாளியை செலக்ட் பண்ணிங்க அப்படின்றதா ரூல்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்டேயாக போகிறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேயாக போய் சுனிதா தான் வேணும்னு நினச்சி எடுத்தாங்க. கரெக்டாக சுனிதா தான். அதுவும் எந்த கெட்டப்பில் சுனிதானா, திலாலங்கடியில் டாக்டர் கெட்டப் போட்டு வருவார்ல, மன்னிச்சிருங்க, திலாலங்கடியில் டாக்டர் கெட்டப் போட்டு வருவார்ல சந்தானம், அந்த இது புட்டி பால், அந்த கெட்டப் போட்டு வந்து சில பல விஷயங்கள் அங்கே பண்ணுறாங்க. ஓகே, சுனிதாவோட முயற்சிக்கு பாராட்டுக்கு சொல்லலாம். ஆனால் அதில் டாலி மேலே ஆசைப்படுறேன்ற மாதிரி ஒரு வார்த்தைகள்லாம் இவர் மஞ்சுநாதன் பேசியிருப்பார்.
தட் இஸ் நாட் குட் அப்படின்ற மாதிரி இருக்கும். அவர் வந்து அதான் சொல்றேனே, இங்க பல விஷயங்கள் வந்து இந்த ஷோ மூலயமா நார்மலைஸ் ஆகுது அப்படின்றது நானும் அது மாறும் நினைச்சேன். கடைசி வரையும் மாறுற மாதிரி தெரில மக்களே. ரெண்டாவது சம்யுக்தா அண்ட் அனிருத்தா போயிட்டு கரெக்டா சூஸ் பண்ணது விக்கி சிவா. அவங்களுக்கு விக்கி சிவா ஓகே அப்படின்ற மாதிரி விக்கி சிவா செலக்ட் பண்றாங்க. அவர் வந்து கெட்டப் என்னன்னா கரீனா சோப்ரா, சொக்க தங்கம் ஜுவல்லரி, சொக்க வைக்கும் ஜுவல்லரின்ற மாதிரி ஒரு சீன் வரும் இல்லையா, அந்த கெட்டப் போட்டு வந்து நல்லாத்தான் பண்ணாரு. பட் இருந்தாலும் அதுல வந்து அந்த டிஎம் அப்படின்ற மாதிரி தாமு நைட்ல மெசேஜ் பண்றது, இது எல்லாமே வந்து கொஞ்சம் அடல்ட் ரிலேட்டட் காமெடிஸாவே போகுது. ஸோ அவர் காமெடி பண்ண ட்ரை பண்றாரு தான். ஆனா இங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க பல விஷயங்கள்ல நார்மலைஸ் பண்றீங்க அப்படின்றது தான் பாயிண்டாவே இருக்கு எனக்கு. அதுல இன்னைக்கு அவர் பண்ண இது எல்லாமே அப்படிதான் இருக்கு. அடுத்து சங்கீதா போறாங்க, அங்க புகழ்ன்ற பேர்ல டாலியை செலக்ட் பண்றாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த சிறுத்தையில வந்து ஒரு இதுவா இருப்பாங்க இல்லையா, அந்த திருட மாதிரி காட்டுப்பூச்சி, அதை வந்து திருட்டு சம்பவம் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணி அந்த இடத்துல டாலி பண்ணது நல்லா இருந்துச்சு. டாலியோட பர்ஃபார்மன்ஸ் நிஜமாவே சூப்பரா இருந்தது. அடுத்து வினோத் போறாரு, அன்சர் எடுக்கிறாரு, பார்த்தா கெட்டப் தேனட அந்த டைலாக் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இருந்து ஒரு பயங்கரமான ரோஸ்ட். அந்த ஒரு பர்ஃபார்மர்னா குரேஷிக்கு அப்புறம் அன்சர் தாயா அப்படின்றத ப்ரூவ் பண்ணி ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணியிருப்பாப்புல. எல்லாரையும் வறுத்தெடுத்து இருந்தார், சூப்பராக இருந்தது. ஸோ ரசிக்கும்படியாக இருந்த பர்ஃபார்மன்ஸ்னா அது வந்து அன்சர் தான். அடுத்து டிராவிட் போய் கால் பண்றாங்க, அங்க புகழா ராமரா புகழா ரெண்டு பேரும் மாத்தி காலை கட் பண்ணி ரொம்ப நேரம் எடுத்துட்டு போயிட்டு ஃபைனலா புகழ் வந்து டிராவிடுக்கு பேராகிறாங்க. இன்னொரு பக்கம் மஞ்சுநாதனுக்கு ராமர் பேராகிறாரு. ராமர் வந்து கடைசியா வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்றாருன்ற பேர்ல பண்ணதெல்லாம் என்னத்த சொல்றது, காரி தான் துப்புனாங்க அதுல இந்த மேடம். ஏன்னா அவங்க காமெடின்ற பேர்ல பேசுற வார்த்தைகள் வந்து நல்லா இல்லை, நாட் குட். அது வந்து அந்த வெத்தலையை வச்சு ஒரு பாக்க ஊற போட்டு சாப்பிடணுன்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்து சொல்றேன்ற பேர்ல அது சிரிப்பு வரா மாதிரி தெரியல, டிஸ்கஸ்டிங்கா இருக்கு. மாக்காப்பா ஒன்று சொல்லியிருப்பார், அது டிஸ்கஸ்டிங்கா இருக்கு. ஸோ இதுல தான் சொல்றேனே, இவங்க காமெடின்ற பேர்ல எல்லாமே செட்டப் பண்ணி இப்படி பண்றதெல்லாம் பார்க்கும்போது அது நேச்சுரலா இல்லாம ஆர்டிஃபிஷியலாகவும் இருக்கு, நார்மலைசிங் நிறைய திங்ஸ், அதுக்கப்புறம் டிஸ்கஸ்டிங்கான பல விஷயங்களும் இருக்குன்றதுல இந்த எபிசோட்ல நிறைய விஷயங்கள் என்னால் நோட் பண்ண முடிஞ்சு. இது முன்னாடி பார்த்துட்டு இருந்தேன், அதெல்லாம் சரியாகும்னு பார்த்தா கடைசி வரை சரியாகிற மாதிரி தெரியல. இவங்க இம்ப்ரூவ் பண்ணிட்டே தான் போவாங்க போல இருக்கு. அதை காரியே துப்பி ரோஜா மேடம் உள்ள போட்டாங்க. அடுத்து அட்வான்டேஜ் டாஸ்க்னு ஒன்று நடந்தது. அட்வான்டேஜ் டாஸ்க் எப்படின்னா, டீமா பிரிச்சிட்டாங்க. இப்போ இவங்க கையில வந்து ஒரு மாவு பவுல் கொடுத்துருவாங்க. அப்போ மாக்காப்பா போயிட்டு ஃபர்ஸ்ட் ஒயிட் டீம்னா டாலி, புகழ் மற்றும் சுனிதா 3 பேர் கோமாளி. அந்த 3 கோமாளியோட பேரான அந்த அசிஸ்டன்ட் செஃப் அவங்க கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க கையில பூண்டு அந்த ஷேப் பண்ணி 3 நிமிஷத்துல கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி பண்றாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா டாலி பனானா பண்ணாங்க, கண்டுபிடிச்சாச்சு. யாரு, இவங்க சங்கீதா கண்டுபிடிச்சிட்டாங்க. புகழ் பப்பாளி பண்ணாங்க, அதை ஒழுங்கா கண்டுபிடிக்கல டிராவிட். சித்து அண்ட் சுனிதா வந்து பூண்டு பண்ணதை அதை அழகா அவங்க டெமோ பண்ணி காமிச்சதால கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுல வந்து வாக்குவாதம் போய் தேர்ட் அம்பையர் போய் இதுல அந்த ஜட்ஜஸுக்கு இடையே சண்டை. ஏன்னா அவங்க ஃப்ராடு பண்ணிட்டாங்க, ஏமாத்திட்டாங்கன்ற மாதிரி மார்க் கொடுக்கணுமா வேணாமான்ற பேர்ல போயிட்டு 2 மார்க் வாங்கியாச்சு. அடுத்து அன்சரு, விக்கி சிவா அண்ட் ராமர் வந்து ஆப்போசிட் டீம்ல இருந்து பண்றாங்க. அதுல அவங்க ஒன்னே தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அன்சர் பண்ண ஆப்பிள் மட்டும் தான் கண்டுபிடிக்கிறாங்க. முள்ளாங்கியும் மீனியும் கண்டுபிடிக்காம 1 பாயிண்ட் வாங்குறாங்க. ஸோ கடைசி ரவுண்ட் வருது. திரும்ப புகழ் வந்து மாங்காய் பண்றாரு, கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ டாலி கேஷ் நட் பண்றாங்க, கண்டுபிடிச்சிடுறாங்க. சுனிதா பண்ண ஜாக் ஃப்ரூட்டை கண்டுபிடிக்க முடியல, அந்த இடத்துல அடி வாங்கிருச்சு. ஓகே, சுனிதா ஜாக் ஃப்ரூட்ல அது வேற ஏதோ ஒன்று, அது அங்கே அடி வாங்கிருச்சு. 2க்கு 3. இப்போ கடைசி ரவுண்டில் ஜெயிக்கணும். எந்த டீம், ஆரஞ்சு டீம் ஜெயிக்கணும்னா 3க்கு 3 பண்ணா டை தான் ஆகுது, ஜெயிக்க முடியாது. அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா அன்சர் கானுக்கு வந்து ஸ்ட்ராபெரியை பண்ணார் அன்சர், அதை கண்டே பிடிக்க முடியாது யாராலையும், அப்படிதான் இருந்தது. ஆனியன் அனிருத்தா கண்டுபிடிச்சிட்டாரு விக்கி சிவா பண்ணதை, காலான் ராமர் பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ 2க்கு 3. ஸோ 1 பாயிண்ட் வித்தியாசத்தில் அட்வான்டேஜ் டாஸ்கை ஒயிட் டீம் ஜெயிச்சிருக்காங்க. ஒயிட் டீம்ல இருந்து சங்கீதா மற்றும் அரவிந்த் அண்ட் தென் சித்து, ஸ்ரேயா, டிராவிட் அண்ட் ராஜி, இந்த டீம் வந்து அட்வான்டேஜ் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அட்வான்டேஜ் ஜெயிச்சவங்கலாம் மெயின் டாஸ்க்கை ஜெயிச்சது இல்லை அப்படின்ற மாதிரி விமர்சனம் இருக்கு. அது ஜெயிக்கிறாங்களா இல்லையா அப்படின்றது அடுத்த வீடியோவில் பார்ப்போம், நாளைக்கு எபிசோட்ல பார்ப்போம். பாய் கைஸ்.